வணக்கம், நான் உங்கள் பிரசாத், நிதி ஆலோசகர். இன்னைக்கு நாம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்களோட பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது, நீங்கள் உங்களுடைய மாத சம்பளத்தை எதிர்பார்க்காம பேசிவ் இன்கம், இந்த கான்செப்ட் பேர்லாம் கேட்டால் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன நாடு இருந்தது. அந்த நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வழக்கம். அந்த நாட்டுக்கு யார் வேணால் ராஜாவாக, ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. ராஜாவாகிறவர் 4 வருஷம் மட்டும்தான் ஆட்சி பண்ண முடியும். 4 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகவும் பயங்கரமான காடு இருக்குது. சிங்கம், புலி, கரடி, விஷ ஜந்துக்கள் இருக்குது, நிறைஞ்ச ஒரு காடு. அங்கே கொண்டு போய் அந்த ராஜாவை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கம், புலி, கரடிக்கிட்டேருந்து எவ்வளோ நாள் தப்பிச்சு வாழறாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது வழக்கம். இப்போ வழக்கம் போல் ஒரு 4 வருஷம் டென்யூர் முடிஞ்சு அடுத்த ராஜாவை செலக்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. பஞ்சாயத்து கூப்பிட்டுட்டு எல்லாரும் கூப்பிட்றாங்க, யார் ராஜாவை செலக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யார் வேணாலும் கை தூக்கலாங்கிறப்ப ஒரு 16-17 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் கை தூக்கினான். நான் ராஜாவாக விரும்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்னன்னா, யூஸ்வலாக 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போது எல்லாருக்கும் தெரியனால வயசானவங்க தான் இந்த ராஜா வேலைக்கு வருவாங்க. வேறு வழியில் யாராவது ராஜாவாக இருக்கணும். ஆனால் அந்த பையன் வரானேன்னு பையன்கிட்ட கேட்டாங்க, எப்போ நிலவையெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியுங்க. சரி, வேறு யாரும் கை தூக்கலங்கிறதுனால ஒரு மணிதான் அவனை ராஜாவாக்கினாங்க. பட்டாபிஷேகம் பண்ணாங்க. பட்டாபிஷேகம் முடிஞ்ச மறுநாளைக்கு அந்த பையன் பண்ண முதல் வேலை என்னன்னா, தன்னுடைய மந்திரிகள் முக்கியமானவர்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்து காட்டில் என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினான். அடுத்தது தன்னுடைய சிறந்த வீரர்களை அங்கே அனுப்பிச்சான். கொடிய விஷ ஜந்துக்களையும் மிருகங்களையும் வேட்டையாட சொன்னான். அடுத்தது அங்கே இருக்கிற காடை கொஞ்சம் சீர்படுத்துறதுக்காக மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு ஆட்களை அனுப்பிச்சான். ஒவ்வொருத்துக்கு அழகாக ஒரு ரோடு போட்டான். கடைசியில் ஒரு பெரிய மாளிகையை கட்டி அந்த காட்டையே ஒரு புதிய நாடாக உருவாக்கிட்டான். 4 வருஷம் கிட்டத்தட்ட முடியிற டைம் வந்தவுடனே எல்லா மக்களும் கூடி நின்னாங்க. அப்பா, அவன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ காட்டு கிளம்பணும்னாங்க. வழக்கமாக அங்கேருந்து கிளம்பும்போது எல்லா மக்களும் மிகவும் சோகமாக இருப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராஜா அங்கே போகிறாரு, என்ன ஆகும் தெரியும் இல்லையா? ஆனால் இந்த பையன் குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண ஆரம்பிக்கிறான். காட்டை நோக்கி போகிறான். முகத்தில் ஒரு புன்முறுவலோட அங்கே போய் அந்த நாட்டுக்கு ராஜாவாகி பல வருஷங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். இந்த கதை இந்த இடத்துல முடியுது. நம்ம கதையிலேருந்து இப்போ நம்மளுடைய ரியாலிட்டிக்கு வருவோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 55 வயசு, இல்லை ஒரு 50 வயசு இருக்கலாம். ஸோ ஹார்ட்லி வச்சிங்களேன், இன்னொரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ராஜா தனக்கு இருந்த 4 வருஷத்தில் அவனுக்காக இன்னொரு ஒரு சிம்மாசனத்தையே அமைச்சு அங்கே ஏற ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணி பாதுகாத்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கண்டிப்பாக சந்தோஷமாக அமைக்க முடியும். இதை மியூச்சுவல் ஃபண்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையில் தெரிகிற எங்களுடைய எண்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களோட உரையாட காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கான்செப்டோட நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது பிரசாத், உங்கள் நிதி ஆலோசகர். நன்றி, வணக்கம்.